ஹாய் கேஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் ஆட்டு சந்தைக்கு தான் கைஸ் வந்திருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா ஆடு, அது போக பார்த்தீங்கன்னா கட்டு சேவல், கோழி எல்லாமே இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 2 வீடியோ நம்ம சேனலில் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஒன்று, இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆடை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த சேவல் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க செம்மறி ஆடெல்லாமே எப்படி கொண்டு போயிட்டுருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 மணி ஆகுது. 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லை சுத்தமாக. அதை பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் அது மாதிரி தான் இருப்பாங்க. கூட்டம் வந்து இல்லை. இன்னி தான் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் வருவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் நேரம் கழிச்சோட வீடியோ வந்து எடுக்க ஆரம்பித்தேன். அதான் பாருங்கள் இப்போ இது. இப்போ இங்கே பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக வந்து ஆடு வந்து நிற்க சைடு நின்றுருப்பாங்க ஓனர்ஸ் எல்லாமே. நான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இன்டர்வியூ மாதிரி எடுக்கலாம் தான் ஃபஸ்ட்டு ஒரு பிளானில் இருந்தேன். ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு மைக்கு தான் இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா மைக் அன்பாக்சிங் வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி போட்டிருப்பேன். அந்த வீடியோ வந்து பார்க்கல அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல்லேயே இந்த வீடியோ போய் பாருங்கள். அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஒரே ஒரு மைக்கு தான் நம்மள்ட்ட இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேறு மைக் வந்து வாங்கணும் அப்படின்னு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2 மைக் இருக்கிற மாதிரி இன்னும் வாங்கவே இல்லை. அது வாங்கிட்டோம்னா பார்த்திங்கன்னா இன்டர்வியூ மாதிரி எடுத்து நல்லாயிருக்கும் அந்த வீடியோ பார்க்குறக்கே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு போனேன். ஆனால் பார்த்திங்கன்னா அப்புறம் நான் வந்து சும்மா எல்லா பக்கம் வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். சுற்றி ஃபுல்லாக ஆடு எல்லாமே இருந்துச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து குன்னத்தூர் ஆட்டு சந்தைக்கு பார்த்திங்கன்னா இதான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரே தடவை மட்டும் பார்த்திங்கன்னா மொடச்சியூர் இருக்கு இல்லையா, கோபிக்கிட்ட, அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரே தடவை மட்டும் போய் வீடியோ எடுத்திருக்கேன். அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஆடு வாங்குறதுக்கு தான் போயிருந்தேன். ஒரு செம்மறி ஆடு வந்து வாங்குறதுக்காக பக்கத்து வீட்டில் போயிருந்தாங்க. அவங்க கூட தான் தாத்தா கூட தான் போயிருந்தேன். அங்கேயுமே போய் பார்த்திங்கன்னா சுற்றி பார்த்தேன். அப்போ நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு 9 மணி இருக்கும், 8லேருந்து 9 மணி இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கிளம்பிட்டாங்க. மேக்ஸிமம் யாரும் இல்லை. வியாபாரிங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஆடு வாங்கிட்டு, அதை பற்றின வியாபாரின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கேயே ஆடு வாங்கி அவங்க வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு லாபம் மாதிரி ஒரு ரேட் வச்சு விற்றுருவாங்க. அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா வியாபாரி. அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மொடச்சியூர் போயிருந்தப்போ இருந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் எல்லாமே விவசாயி எல்லாருமே வந்திருக்காங்க. பார்த்திங்கன்னா அவங்க ஃபார்ம் வச்சு அவங்களுடைய ஆடுங்களை கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி தான் பார்த்திங்கன்னா இப்போ ஃபுல்லாக இது இருக்குது. இங்கே இப்போ இருக்கிற எல்லா ஆடுமே பார்த்திங்கன்னா ஓனர்ஸ் வந்து கொண்டு வந்த ஆடு தான். வியாபாரிங்க இன்னும் உள்ளே வரலை. வந்துட்டாங்கன்னா அப்புறம் வந்து அவங்க வாங்கி அவங்களுக்கு ஒரு லாபம் வச்சு விற்றுருவாங்க. அவ்வளோதான். அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு நம்ம ட்ரைபேட் வச்சு தான் வந்து வீடியோ ஷூட் பண்ணிருக்கேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பார்க்குறவங்க எல்லாருமே ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா யூடியூபா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னேன். சரி நம்மளை வந்து வீடியோ எடுங்கன்னு சொல்லி அப்புறம் அவங்களே கூட்டிகிட்டு போய் எடுக்க வச்சாங்க. நான் வந்து சொன்னேன் இது மாதிரி மைக் இல்லை அப்படின்னேன். சரி பரவாயில்ல நீங்கள் எடுங்க அப்படின்னாங்க. அப்புறம் சரின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒருத்தரை எடுத்திருந்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு அண்ணா கூப்பிட்டு அதே மாதிரி எடுக்க சொன்னாங்க. இது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர் என்னமோ எடுத்திருந்தேன். இப்போ இவர் பாருங்கள், இவர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபேமஸ். இப்போ போகிறாரு பார்த்திங்களா பாருங்கள். இவர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அவர் வந்து பார்த்திங்கன்னா வியாபாரி, வாங்கி விற்கிறவர் தான். அவர் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வந்து ஃபேமஸ்ஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கூட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அப்புறம் கிளம்பிட்டார். ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா ஃபேமஸான ஆளுங்க தான் இருப்பாங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எந்த மார்க்கெட் ஏதாவது பார்த்திங்கன்னா இந்த ஆடு சந்தை, சேவல் சந்தையை பற்றி பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதில் இருக்கிற எல்லாருமே பார்த்திங்கன்னா இங்கேயே இருப்பாங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா அவங்க எல்லாமே ஃபேமஸாக இருப்பாங்க. இந்த ஆடு மாடு அதெல்லாம் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் யாராச்சும் போட்டாங்க அப்படின்னா ஃபேமஸாக இருப்பாங்க. ஸோ அவங்க தான் பார்த்திங்கன்னா இருப்பாங்க. இதிலே பார்த்திங்கன்னா 2-3 பேர் வந்து என்கிட்டயே சொல்லியிருந்தாங்க ஃபேமஸ் நாங்கள் அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். பாருங்கள், ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது, என்னென்ன இருக்குங்கிறத பற்றி. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே ஒரு ஆடு ஒன்று இப்போ காட்டுறேன் பாருங்கள். நாங்கள் வந்து போயிட்டு இருந்தோம் வீடியோ எடுத்துகிட்டு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த அண்ணாவே வந்து கூப்பிட்டாங்க, ஆடு வாங்குறீங்களா, 2 குட்டியோடு இருக்குது அப்படின்னு. அந்த குட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே குட்டியாக இருந்துச்சு. அது பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 3 நாள் அதுக்குள்ளே தான் அந்த குட்டிங்க வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஒரு மாதிரி பாவமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அது பார்த்திங்கன்னா குளிரிட்டு இருந்துச்சு. மழை வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் இப்போ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மழை வந்து பேஞ்சுது. அப்போ பார்த்திங்கன்னா குளிரிட்டு இருக்க அந்த ஆட்டுக்குட்டி உள்ளே இருக்குது பார்த்திங்களா, அந்த ஆட்டுக்குட்டி தான். இந்த கட்டி வச்சுருக்கிற ஆடும் அது போக பார்த்திங்கன்னா உள்ளே 2 குட்டி இருக்கு இல்லையா, அது 2 குட்டியுமே பார்த்திங்கன்னா கெடா குட்டி. அது போக பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஆடு, அது 2மே அந்த 3மே சேர்த்து பார்த்திங்கன்னா 16,500 அப்படின்னு சொன்னாங்க. குட்டி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 3 நாளுக்குள்ளே தான் இருக்கும். அடுத்து பாருங்கள் இங்கே எல்லாமே ஆடு இருக்குது. அது போக அங்கே ஒரு பாருங்கள் கருப்பு ஆடு, ஒரே ஒரு கருப்பு கலர் குட்டியோட அழகாக க்யூட்டாக நினச்சி. இங்கே பாருங்கள் ஒரு ஆடு வந்து பார்த்திங்கன்னா 2 குட்டியோடு இருந்துச்சு. இவங்க தான் பார்த்திங்கன்னா நம்மளை கூப்பிட்டு இன்டர்வியூ மாதிரி எடுத்தாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். அந்த வாய்ஸை கட் பண்ணிட்டு அங்கே வந்து லைவாக என்ன வாய்ஸ் வந்து வந்துச்சோ அதை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு கட்டிகிட்டு இருந்தாங்க ஆடு. அப்போ தான் சரி வாங்க எடுக்கலாம்னு சொல்லி கூப்பிட்டாங்க. இந்த அண்ணா பார்த்திங்கன்னா ஒரு ஆடு 2 குட்டியோடு இருந்துச்சு. அது போக பார்த்திங்கன்னா இன்னொரு ஆடு வந்து பார்த்திங்கன்னா 2 குட்டியோடு இருந்துச்சு. அது போக பார்த்திங்கன்னா 3 ஆடு வந்து தனியாக இருந்துச்சு. அது எல்லாமே பார்த்திங்கன்னா லைனாக வந்து காட்டுறாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்ருக்கேன். அந்த வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிவிட்டு லைவான வாய்ஸ் வந்து அங்கே என்ன வந்துச்சு அது கொடுக்குறேன். அது பார்த்திங்கன்னா மைக் இல்லை, கொஞ்சம் பார்த்திங்கன்னா கரகரன்னு தான் கேட்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, மைக் இல்லை, அவ்வளோதான். அந்த ஆடுகளுடைய ரேட்டு அந்த அண்ணோட ஃபோன் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் தரேன், அப்படியே பார்த்துக்கோங்க. எவ்வளோங்கண்ணா ரேட்டு? 25ங்களா? 2 கெடா குட்டியாங்கண்ணா? சரிங்க. உங்கள்கிட்ட இது பார்க்க ஆடெல்லாம் இருக்காங்களா? சரிங்கண்ணா. சொல்லுங்கண்ணா. 90 95 27 40 45. சரிங்கண்ணா. ஓகேண்ணா.
6 பல்லுங்களா? சரிங்கண்ணா. 2 கிடா குட்டிங்களா? சரி. குட்டி எத்தனை நாளுங்கண்ணா இது? 5 நாளுங்களா? சரிங்க. இது எவ்வளோ சொல்கிறீங்க? 18 ரூபா. 2 கிடா குட்டி 6 பல்லு. சரிங்க. ஆ ரெண்டுங்களா? 4 பல்லா? ஆமாம். சரி. 30 ரூபா சொல்லிச்சு. 2 ஜனம். எது ரெண்டுங்கண்ணா? வெள்ளை 2. இது ரெண்டுங்களா? ஐயா கட்டு நிற்காதீங்க, தள்ளி நில்லுங்க. எது கட்டு நிற்கிறீங்க? இது ரெண்டுங்களா? 4 பல்லு 6 பல்லு. 4 பல்லு 6 பல்லு. ஆமாம், 2 இளம்பு. சரி. சண்டை பெரிய சண்டையாக இருக்க மாட்டேங்குதா பாருங்கண்ணு. நல்ல பையாடு அந்த பக்கம் போய் அந்த மடம் பக்கமா இது ஜனையாடு. சரிங்க. 17 ரூபா சொல்லிச்சு. 17ங்களா? ஆமாம். சரிங்கண்ணா. இது வந்து 1 மாதம் ஆகுது. 1 மாதம் ஆகுங்களா? ஆமாம், மடி வந்துச்சு 1 மாதம் ஆகுது. சரி. அது 2 ஜனத்தை. 4 பல்லு 6 பல்லு 2 மோளையாடு 2 30 ரூபா சொல்லிச்சு. 2 30 ரூபாய்ங்களா? சரிங்க. இப்போ வந்து பார்த்துருப்பீங்க, அந்த அண்ணா கிட்ட வந்து கேட்டு எல்லாம் தெளிவாக வந்து அந்த அண்ணாவோடைய ஊர், அவங்க அதை பார்த்தீங்கன்னா பெருந்துறை, திருவேங்கடபாளையம், சின்னசாமி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த அண்ணா. அதை பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துருக்கேன் பேர். அப்புறம் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஆடோடைய ரேட்டு, அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் அந்த அண்ணாவோடைய இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டாக கொடுத்துட்டு உங்களுக்கு அதிலே வந்து தெரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்து இருக்கிற எல்லா ஆடையும் பார்த்து போகலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆடு எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து என்னென்ன ஆடு இருக்குது அப்படிங்கிறத போய் பார்க்கலாம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படியே செம்மறி ஆடை நிற்க வச்சுருக்காங்க. அது ஃபுல்லாக அப்படியே பார்த்திங்கன்னா செம்மறி ஆடு எப்படி கட்டுவாங்கன்னு பார்த்திங்கன்னா ஆப்போசிட் நிற்க வச்சுட்டு ஒரே கயிறை மேலே போட்டு கட்டிகிட்டே போவாங்க. ஒரு ஆடு எந்த பக்கமே நவுறவே முடியாது, அது மாதிரி இருக்கும். அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாவமாக தான் இருக்கும். ஆனால் வேறு வழி இல்லை, கொஞ்சம் குறைஞ்ச இடத்துல நம்ம நின்றுட்டு தான் மித்தவங்களும் விற்கிறதுக்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான். இப்போ அடுத்து இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா குட்டி வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா குட்டிங்களோட செக்ஷன் போகலாம். எல்லா குட்டியும் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக அப்படியே க்யூட்டாக இருக்கும். எல்லா ஆட்டுக்குட்டியுமே இருக்கும். இங்கேருந்து பாருங்கள் பிளாக் கலர் இருந்தால் கையில் வச்சுருக்காங்க. இது மாதிரி ரிங்கு மாதிரி ஒன்று போட்டு அதுக்குள்ளே எல்லா குட்டியை விட்டு வச்சுருப்பாங்க. இப்போ இதில் வந்து பாருங்கள் எல்லா குட்டிங்களும் இருக்குது. அப்படியே அடுத்தடுத்து போகலாம். அப்படியே நிறைய பேர் அந்த பக்கம் குட்டி வச்சுருக்காங்க. இந்த லைன் ஃபுல்லாமே ஒரு 5-6 பேர்கிட்ட குட்டி வந்து வச்சுருப்பாங்க. இந்த குட்டி பாருங்கள், இந்த ப்ரௌன் கலரில் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து ரேட் வந்து கேட்டிருந்தோம். அந்த 3 குட்டி இப்போ அடுத்து காட்டுற மாதிரி திரும்ப. இந்த 3 குட்டி பார்த்திங்கன்னா ஒரு குட்டி வந்து 5000 ரூபா சொல்லியிருந்தாங்க. 3 குட்டி இருக்காமா 15000 ரூபா சொல்லியிருந்தாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிலே வாங்கிக்கலாம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா புல் வந்து சாப்பிட்ற குட்டிங்க கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது போக பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற குட்டிங்க எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பால் குடிக்கிற குட்டிங்களாகவும் இருக்கும், புல் சாப்பிட்ற குட்டிங்களும் இருக்கும். நீங்கள் அந்த 15000 சொன்னா இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஆடோட குட்டிங்களா இருக்குது, அதெல்லாம் ஒரே மாதிரி இருந்துச்சு. அடுத்து இங்கே பாருங்கள் எப்படி பாருங்கள், அந்த 5 குட்டியை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக கொண்டு வந்திருப்பாங்க. எல்லா பக்கம் போய் அடுத்தவங்கள்ட்ட விற்கிறதுக்கு தான் அவங்களுக்கு வந்து அந்த வேலை. ஸோ அதான் அது. அடுத்து இங்கே பாருங்கள் குட்டிங்க எல்லாமே இருக்குது. இங்கேயுமே பாருங்கள் ஃபுல்லாக அந்த குட்டிங்க தான், இந்த லைன் ஃபுல்லாகவே எல்லாமே அழகாக இருக்கும், அப்படியே க்யூட்டாக. அங்கே அந்த அண்ணா வந்து அடுத்தவங்களுக்கு கொண்டு போய் காட்டுறேன் பாருங்கள். இங்கேயும் பாருங்கள் குட்டி வச்சுருக்காங்க. இந்த அண்ணா பார்த்திங்கன்னா யூடியூப்பில் ரொம்ப ஃபேமஸ். யாருன்னு பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருக்காங்க இல்லையா, இந்த அண்ணா தான். இந்த அண்ணா பார்த்திங்கன்னா யூடியூப்லேயே ரொம்ப ஃபேமஸ்ஸு. என்னென்ன ஆடு இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தோம். எல்லா விலையிலையுமே இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. உள்ளே ஃபுல்லாக பாருங்கள் குட்டி குட்டியாக நிறைய ஆடுங்க இருக்கும். உங்களுக்கு வேணுங்கிற குட்டிங்களை வாங்கிக்கலாம். நிறையா குட்டிங்க வந்து பார்த்திங்கன்னா பால் குடிக்கிற குட்டிங்களாக இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வாங்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா சுண்டு விரலில் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து கடிக்கும். அந்த பால் பெட்டியில் அந்த மேலே அந்த ரப்பர் இருக்கு இல்லையா, அதுன்னு நினச்சி வந்து கடிக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம், இந்த குட்டி வாங்கிட்டு போனால் பால் கொடுத்தா குடிக்கும், வளர்த்த முடியும் நம்மளால் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்காக தான். அப்படி வந்து நீங்கள் கொடுத்து அது வந்து சாப்பல் அதுலேருந்து கடிக்கும் விரலை. அப்படி கடிக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து வேறு குட்டிங்க கூட பார்க்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து பால் பெட்டி வந்து கொடுத்தோம்னாலும் குடிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு கம்மி தான். ஸோ அவ்வளோதான். இப்போ அடுத்து அப்படியே நேராக போகலாம். இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா ஆட்டுக்குட்டி தான் வச்சுருக்காங்க. அப்படியே ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிக்கலாம். இனி வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சு இன்னும் கொஞ்சம் தான் நான் வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. முக்கால்வாசி பார்த்திங்கன்னா ஆடோடைய சந்தை இருக்கிற இடத்த வந்து சுற்றிட்டேன். இங்கே எல்லாமே பாருங்கள் அப்படியே கூண்டோடு வச்சுருக்காங்க. இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா வாங்கினதுன்னு நினைக்கிறேன், இறக்காமலே வச்சுருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா யார்கிட்ட இருந்தால் வாங்கி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து இங்கே பாருங்கள் 2 கிடாய் இருக்குது. யார்கிட்டே கேட்கலான்னு பார்த்தா யாரும் இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரேட் கேட்க முடியல. அடுத்த தடவை வந்தோம்னா நம்ம வந்து கண்டிப்பாக மைக் வாங்கிடுறோம் கைஸ். வாங்கி சும்மா சூப்பராக வீடியோ எடுத்து இன்டர்வியூ மாதிரி பண்ணுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த முன்னாடி இருக்கிற 2 ஆடு தனியாக காட்டுறாங்க இல்லையா, அந்த 2 ஆடு பார்த்திங்கன்னா ஒரு ஆடு வந்து 13000 ரூபா சொன்னாங்க. அடுத்து அந்த பக்கம் பிளாக் வந்து ப்ரௌன் இருக்குல்ல, அந்த 2 ஆடு அந்த பெருசாக இருக்குது பாருங்கள், அந்த 2 ஆடும் பார்த்திங்கன்னா ஒரு ஆடு வந்து பார்த்திங்கன்னா 15000 சொல்லியிருந்தாங்க. அடுத்து பாருங்கள் இங்கே எல்லாமே ஆடுங்க தான் இருக்குது. சுற்றி வந்தாச்சு. அப்படியே ஒரு ரவுண்டு ஃபுல்லாக அடிச்சுட்டு போக வேண்டியது. அப்படியே அந்த அண்ணா பாருங்கள் ப்ளூ கலர் ஷர்ட்டு அப்படியே நம்மக்கிட்ட வந்து பேசியிருந்தாங்க. அந்த அண்ணா தான் பார்த்திங்கன்னா வேறு இடத்துல ஆடு வாங்குறதுக்காக பார்த்துட்ருக்காங்க. ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து சேவல் வந்து சண்டை விட்டுருந்தாங்க. சண்டேனா வந்துட்டு எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து சேவல் வாங்குறாங்க அப்படின்னா அந்த சேவல் வந்து அவங்க கட்டு பழக்கிறதுக்கு ப்ரீடிங்காக தான் வாங்குவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த சேவல் வந்து பிடிக்கணும்,
அப்புறம் நல்லா பறக்குதா ரெக்க ஏதாவது ஃபால்ட் இருக்கா அப்படிங்கிற செக் பண்ணுறக்காக பார்த்தீங்கன்னா சும்மா சண்டை மாதிரி விட்டு பார்ப்பாங்க. ஸோ அதுதாங்க வந்து விட்டுட்டுருக்காங்க பாருங்கள். சேவல் வந்து பாருங்கள் எப்படி அடிக்குதுன்னு அதிலே தெரிஞ்சிருக்கும். அந்த பிளாக் கலர் சேவலும் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் அடிக்குது. பாதியிலே வந்து எடுத்துட்டாங்க. ஸோ அவ்வளோதான். ஓகே சார், இந்த வீடியோ நம்ம வந்து முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ வந்து யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.